अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वापदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजितं सगुणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोबे सको विहाकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभद्रेषु नित्यं भागवत सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिके। अहं करोति वाचालं त्वं लङ्घाय देहं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। स्टीवन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। ஜெய். हरे कृष्णा माताजी பாகவத பிரார்த்தனை பண்றீங்க? யார் படிக்கிறாங்க? நீங்க படிங்க மாதாஜி. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேத சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாட்யே சர்வ லோகத்ரிபிரதா சர்வ பாகவத் பிராணோ ஸ்ரீமத் பாகவத. யாரும் பேசுறாங்க? கலிட்வன் தோதித்தாய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாக்ஷராயதே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதிமே. மத்தேக பந்தோ மத் சங்கின் மத் குரோ மன் மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்ய மதானந்த நமஸ்துதே. அசாது சாதுதாயின் அதினோச்சதாகரா ஆஹா முன் ஆகானாமுன் காசின்மா பிரேமனா ஹில் கண்டேயஸ்புரோ. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கடந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களில் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளுமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்கள் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் நிலை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணன். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் என் இதயத்தும் தொண்டையும் தோன்றுவீராக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நெக்ஸ்ட் ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது புத்தகம் நான்காவது காண்டம் இரண்டாவது புத்தகம். அதுல அத்தியாயம் 20 ஸ்லோகம் 23. கரெக்டுங்களா மாதாஜி? கரெக்ட் மாதாஜி, கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ऋतुर उवाच वरान् विभोत्वत् वरदेश्वराद्भुतः कथं वृणीते गुणविक्रियात्मनां येनारकाणाम् अभिषन्ति देहिनां तान् ईश कैवल्यपते वृणे न च. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी. प्रणाम माताजी. प्रणाम माताजी. इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय. மொழிபெயர்ப்பு. வரமருளும் தேவர்களுக்குள்ளே நீயே சிறந்தவர். எனவே கற்றறிந்த அறிஞன் ஏன் இயற்கையின் குணங்களினால் குழப்பமும் உயிர்களுக்குரிய வரங்களை உம்மிடம் கேட்க வேண்டும்?
நரகத்தின் கொடுமைகளை தங்கள் வாழ்வில் அனுபவிக்கும் உயிர்களுக்கு கூட அவ்வரங்கள் தாமாகவே கிடைக்கின்றன. எனது அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பகவானே, உமது தோற்றத்துடன் நான் இணைவதற்கு அருள நிச்சயம் உம்மால் முடியும். ஆனாலும் அப்படிப்பட்ட வரத்தினை பெறுவதற்கு கூட நான் விரும்பவில்லை. பொருளுரை: ஒவ்வொரு மனிதனின் தேவைகளுக்கேற்ப பல்வேறு விதமான வரங்கள் இருக்கின்றன. கர்மிகளுக்குரிய வரம் என்னவென்றால் தேவலோகத்தை அடைவதாகும். ஏனென்றால் அங்கேதான் ஒருவனது வாழ்நாள் மிகவும் அதிகமாகவும் வாழ்க்கை தரமும் மகிழ்ச்சியும் மிகவும் உயர்வானதாகவும் இருக்கும். மற்றும் சில ஞானிகளும் யோகிகளும் வேண்டுவது பகவானது தோற்றத்துடன் இணைவதற்குரிய வரமாகும். இதுவே தோற்றத்துடன் இணைவதற்குரிய வரமாகும். இதுவே கைவல்யம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆகையினால்தான் பகவான் கைவல்யபதி, அதாவது கைவல்யம் என்னும் வரத்திற்கு நாயகன் அல்லது இறைவன் என்று அழைக்கப்படுகின்றான். ஆனால் பக்தர்களோ வேறு விதமான வரத்தை பகவானிடமிருந்து பெறுகின்றனர். பக்தர்கள் சொர்க்கலோகத்திற்கோ அல்லது பகவானது தோற்றத்துடன் இணைவதற்கோ அதிகம் ஆர்வம் காட்டுவது இல்லை. பக்தர்களை பொறுத்தவரை கைவல்யம் அல்லது பகவானுடன் இணைவது என்பது நரகம் என கருதத்தக்கதாகும். நரக என்னும் வார்த்தைக்கு பொருள் நரகம் என்பதாகும். அதனால்தான் இப்பௌதீக உலகில் தோன்றுகின்ற உயிர்கள் எல்லாம் நாரக, அதாவது நரகினை ஒத்த வாழ்க்கையினை உடையவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பிருது மகாராஜா கர்மிகள் விரும்பும் வரத்தினையோ அல்லது ஞானிகள் மற்றும் யோகிகள் விரும்பும் வரத்தினையோ தான் விரும்பவில்லை என்கிறார். பகவான் சைத்தன்யரின் மிக சிறந்த பக்தரான ஸ்ரீல பிரபோதானந்த சரஸ்வதி பிரபு கைவல்யம் என்பது நரக வாழ்க்கையினை விட உயர்ந்தது அல்ல என்றும், சொர்க்கலோகத்தின் மீது கொள்ளும் மோகம் என்பது உண்மையில் நிலையற்ற ஒன்று அல்லது கற்பனை காட்சியாகும் என்றும் கூறுகிறார். பக்தர்கள் பிரம்மதேவனின் நிலையினையோ அல்லது சிவபெருமானின் நிலையினையோ விரும்புவதில்லை. ஏன் அவர்கள் பகவான் விஷ்ணுவிற்கு சமமான நிலையினை அடையக்கூட விரும்புவது இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ கிருஷ்ணா. தேங்க்யூ மதுரஜி. சோ இங்க வந்து சுத்த பக்தி, உத்தம பக்தி பத்தி பேசப்படுது. ஸ்ரீல பிரபுபாதர் அழகா அதை விளக்குகிறார். பக்தியிலேயே மிகச்சிறந்த பக்தி தான் உத்தம பக்தி. பக்தியில பல நிலைகள் இருக்கு. இப்ப ஆரம்ப நிலை பக்தர்கள், பிராகிருத பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மத்தியம பக்தர்கள் கொஞ்சம் மேல வருவாங்க. அதுக்கும் மேல உத்தம பக்தர்கள். அந்த உத்தம பக்தர்கள் நிலையை பத்தி தான் இங்க சொல்றாரு ஸ்ரீல பிரபுபாதர். அப்ப இங்க வந்து முதல்ல பகவான் நிறைய அறிவுரைகளை பிருத்து மகாராஜாக்கு சொல்றாரு. அடுத்தது பகவான் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் கேட்ட பின்னாடி இப்ப பிருத்து மகாராஜா பகவானை புகழ்கிறார். அப்போ வரம் அருளும் தேவர்களில் நீயே சிறந்தவர். இப்ப பகவான வந்து ஒரு நபர் அப்படின்னு தான் நாம சொல்றோம். புருஷ அப்படின்னா ஒரு நபர். அதுல உத்தம புருஷர், அவர் பரம புருஷர். உத்தம அப்படின்னா மேலானவற்றிற்கெல்லாம் மேலான, அவருக்கு மேல எதுவுமே கிடையாது, அனாதிராதிர். சோ பரம அப்படின்னா உயர்ந்த, பரம்பொருள், பரம்தாம, பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அர்ஜுனன். அது போல பரம அப்படின்னா உயர்ந்த. அப்ப தேவர்கள்ல நீ உயர்ந்தவர். ஏன்னா அவரும் ஒரு நபர் தான், ஆனா நம்மளை போல நபர் கிடையாது. இதுல ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப கற்றறிந்த அறிஞன் ஏன் இயற்கையின் குணங்களால் குழப்பமும் உயிர்களுக்குரிய வரங்களை உம்மிடமும் கேட்க வேண்டும். ஏன்னா கற்றவர்கள் வந்து வரம் கேட்கறது கிடையாது. பகவான் கிட்ட நிறைய பேரு தவம் பண்ணி தலைகீழா இருந்து தண்ணிக்குள்ள இருந்து தவம் பண்ணி சௌபர்ண முனி அவர் என்ன பண்ணுவார், தண்ணிக்குள்ளா இருந்து தவம் பண்ணுவார். கடைசியில முக்குணத்துக்கு ஆட்பட்டு மறுபடி ஃபெயில் ஆயிடுவார். இப்படி தலைகீழா நின்று தவம் பண்ற ராவணன், தீக்கு மத்தியில கோடை காலத்துல நின்று தவம் பண்ற அசுரர்கள் எல்லாமே என்ன ஆயிருக்காங்கன்னா வீணா போயிருக்காங்க. வரம் எதுக்கு பெற வேண்டும்? நம்ம சுயநலத்துக்கு. அப்போ பக்தி பண்ணினா போறோம், எந்த வரமும் தேவைப்படாது. பக்தர்களுக்கு எதுவுமே தேவைப்படுறது இல்லை. ஏன்னா எல்லாமே பகவான் கொடுத்து அருள்பாலிக்கிறார். எதுக்கு வரம் கேட்கணும்? அது தானா அமையுது. நீங்க செய்யற புண்ணியத்துல அந்த வரம் தானா வருது. யார் ஒருவர் புண்ணியம் செய்யவில்லையோ அவங்களுக்கு நல்லது கிடைக்காது. சோ நல்லது கிடைக்கும்னா புண்ணியம் செஞ்சுட்டா போறோம். அதுக்கே பகவான தலைகீழ நின்று தவம் பண்ணணும், அது தானாக வரும். நம்ம பாகவத்துல இன்னொரு ஸ்லோகத்துல படிக்கிறோம் இல்லையா, தத் லப்யதே துகவத் அந்யதக சூகம் காலேன சர்வத்திர கபீர ரம்ஹசா. அதாவது துன்பங்கள் எப்படி நமக்கு வாழ்க்கையில் வருகிறதோ
அது போலவே காலப்போக்குல அந்த இன்பமும் நம்மளுக்கு கிடைக்கும், மகிழ்ச்சியும். இன்பம் ஏன் கிடைக்குதுன்னா நாம போன ஜென்மத்துல முதலீடு போட்டிருக்கிறோம், விதைச்சிருக்கோம். அதுக்குரிய பலன் வந்து மரமாகி, செடியாகி, மரமாகி, காயாகி, பழம், அது இப்போ நாம அனுபவிக்கிறோம். சோ இப்ப போட்டதை நான் சில காலம் கழித்து அனுபவிக்கிறோம். நம்ம ஒண்ணும் புண்ணியம் செஞ்சுட்டா உடனே வரப்போறது இல்ல. இப்ப நீங்க என்ன செயல் செய்கிறீர்களோ அதற்கு காத்திருக்கிறது அந்த பலன். யாருமே டக்குன்னு எடுத்து அறுவடை பண்ண முடியாது. விதைச்சொன்ன நெல் பயிர் வந்து கொஞ்ச காலம் கழிச்சு அப்புறம்தான் நம்மளுக்கு பயன் தரும். அது போலத்தான் நாம் செய்கின்ற புண்ணியங்கள் சில காலங்கள் கழித்து தான் வரும். அப்ப நாம இப்ப செய்யற முதலீடு நம்ம பின்னாண்ட லாபம் பார்க்கலாம். ஆனா அது தானாகவே வந்துட்டு போகுது. அதுக்கு எதுக்கு நீங்க பகவானை தலைகீழ நின்னு வேண்டணும்? ஏன்னா இயற்கையோட சட்டம் நம்மளுக்கு என்ன நல்லது செஞ்சோமோ அது நல்லதை கொடுக்குது, தவறு செஞ்சதுன்னா அதுக்குரிய பாவத்தை கொடுக்குது. அப்ப இடையில ஏன் பகவானை வேண்டுகிறோம்? நிறைய பேருக்கு டவுட் வரலாம். சரி, இப்படி இது வந்து இதுதான் கர்ம மீமாம்ச தத்துவம். கர்மத்தின் அடிப்படை இந்த வாதமே அப்படித்தான் போகும். கர்ம மீமாம்ச தத்துவத்துல நீ நல்லது செஞ்சா நல்லது கிடைக்குது, கெட்டது செஞ்சா கெட்டது கிடைக்குது. இடையில பகவான் நீ எதுக்கு வேண்டறப்போ? அன்னெசரி இல்லையா அப்படின்னு சிலருக்கு கேட்கலாம், தோணும். கொஞ்சம் புத்திசாலிகள் கேட்பாங்க, இடையில நீங்க எதுக்குங்க பகவான் வேண்டறீங்க? சோ பக்தர்களுக்கு தெரியும், நான் செய்கின்ற பலனின் விளைவுகள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கு, நல்லது கெட்டது புண்ணியம் பாவம். இதனால எனக்கு பிறப்பு வருது, பிறப்பெடுத்தா உடம்பு எடுக்கணும், அதுக்கு ஒரு கருவி வேணும் அனுபவிக்கிறதுக்கு, அதுதான் உடம்பு. அந்த உடம்பு எடுத்தா அதுல பல சிக்கல் இருக்குதுங்க. ஆனா எனக்கு இந்த உடம்பே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அதற்குரிய ஸ்டெப்பு தான் இந்த பக்தி. சோ பகவானிடம் பக்தி செய்து பகவானுடைய பரலோகத்திற்கு திரும்பி செல்லும் போது இந்த உடல் கிடையாது, நம்மளுக்கு இந்த உடல் கிடையாது. ஆனா ஆன்மீக உடல் இருக்கும். ஆனா பௌதிக உடல் மாதிரி துன்பம் தரக்கூடியதல்ல. ஆன்மீக உடல் அப்படின்னா சத்து சித்து ஆனந்தம் நிறைந்தது. அதுல எப்பவுமே நாம ஆனந்தத்தை அனுபவிக்கலாம், பகவானோட உலோகத்துல பகவான் கூட போய். அப்போ நரகத்தின் கொடுமைகளை தங்கள் வாழ்வில் அனுபவிக்கும் உயிர்களுக்கு கூட அவ்வரங்கள் தாமாகவே கிடைக்கின்றன. வரம்ங்கிறது எல்லாருக்குமே கிடைக்குது. இப்ப நல்லது, யாருக்காவது நல்ல ஒரு வீடு கட்டுறாங்க, அது ஒரு வரம். நல்ல பிள்ளை அமைஞ்சுதா, அது ஒரு வரம். நல்ல கணவன் அமைஞ்சுதா, வரம். ஏன்னா போன ஜென்மத்துல நீ வந்து புண்ணியம் பண்ணிருக்க, அது கூடிய பலன். இதுல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு பகவானுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இயற்கையோட சட்ட கையில கொடுத்துட்டாரு, நீ பாத்துக்கோன்னு சொல்லி. பகவான் எதுவுமே நம்மளுக்கு நல்லதையோ கெட்டதையோ தர்றதில்ல. அது நாம் செய்யும் செயல்கள் அடிப்படையில கண்டிப்பா நடக்குது. அப்ப பகவான் எதுக்கு வேண்டுகிறோம் அப்படின்னா, பகவான் மேல பக்தி பண்ணி அந்த பிரேமை நிலையை அடையறக்கு. ஏன்னா அதுதான் நம்மளோட ஸ்வரூப நிலை, நம்மளோட இயற்கையான நிலை. ஆனா இங்க செயற்கையான நிலையில கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தலைகீழா நடந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம கால்ல நடக்கிறது ரொம்ப ஈஸி, கையில நடக்கணும்னு முயற்சி பண்ணா அது கஷ்டம். அது மாதிரிதான் இயற்கைக்கு மாறாக நாமெல்லாம் கடவுளை மறந்து அனுபவிக்கிறோங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறப்ப கஷ்டம் மேல கஷ்டம் அடிபட்டு அடிபட்டு அப்புறம்தான் ஓ, நான் உண்மையான என்னோட நிலை இது இல்ல, உண்மையான நிலை நான் பகவானுடைய சேவகன் அப்படிங்கிற நிலைய புரிஞ்சு நம்ம பக்தி பண்றோம். அப்போ ஒவ்வொரு மனிதன் தேவைக்கேற்ப பல வரங்கள் இருக்கு. இப்ப கர்மிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் அப்படின்னா சொர்க்கலோகம் போறது. ஏன்னா சொர்க்கம் அப்படின்னா அது உயர்ந்த லோகம், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அறியாமை. ஏன்னா அவங்க வேதங்கள் எல்லாம் படிக்கல, பாகவதம் படிக்கல, பகவத்கீதை படிக்கல, பக்தர்கள் சங்கம் கிடைக்கல. ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பௌதிகவாதிகள் அவங்களுக்கு சொர்க்கலோகம் போகணும் அப்படின்னு. அங்க வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப உயர்ந்ததா இருக்கும், மகிழ்ச்சிகரமா இருக்கும். அப்புறம் ஞானிகள் நினைக்கிறாங்க அவங்க பகவானோட ஒன்றிணை வேண்டும், அத கைவல்யம். கைவல்யம் அப்படின்னா பகவானுடன் ஒன்றிணைவது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா பகவானிடம் நாம் ஒன்று இணைய முடியாது. நாம தனித்தனி ஆத்மாக்கள். 2வது அத்தியாயம் பகவத்கீதையில அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாக்கள் தனித்தன்மையை இழப்பதில்லை. நேற்றும் இருக்கிறாங்க, இன்றும் இருக்கிறாங்க, நாளையும் இருப்பாங்க. பகவான் கூட போய் இணைந்து பகவானுக்கு இணையாகவோ அல்லது மேலாகவோ ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் ஞானிகளுக்கு கைவல்ய பத்தி அப்படின்னு. அப்போ அது வந்து பகவானுடன் பொறாமைப்பட்டு நாம இங்க வந்திருக்கோம். மறுபடியும் அந்த பொறாமையினால பகவானுக்கு இணையாக, இப்ப முதலாளிக்கு இணையா ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் இருக்கான், சேவகன். அவனை வேலைக்கு வச்சிருக்காரு.
அவன் காலம் போக போக என்ன நினைக்கிறான், நானும் முதலாளி ஆயிடணும், அந்த முதலாளியோட சொத்தெல்லாம் நானும் அபகரிச்சுக்கணும், அவன் உட்கார்ந்து என்னை அதிகாரம் பண்றான், நானும் பண்ணணும் அப்படின்னு. ஆனா பகவான் வந்து நம்மள அதிகாரம் பண்றது கிடையாது. இருந்தா கூட நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்துருது, அவரை மாதிரியே இருக்கணும்னு. இங்க எல்லாரும் வந்துட்டோம், கீழே விழுந்துட்டோம். நாமெல்லாம் வீழ்ந்த ஆத்மாக்கள். ஆஹ் அச்சர நாமெல்லாம் சர அப்படிங்கிற ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாமெல்லாம் சர ஷர அப்படின்னா விழுந்த ஆத்மாக்கள். அச்சர அப்படின்ற வீழாத ஆத்மாக்கள், நித்திய சிக்தாக்கள். அவங்கெல்லாம் ஆன்மீக உலகில நித்திய சிக்தா. நாமெல்லாம் நித்திய பக்தா, பந்தப்பட்ட ஆத்மாக்கள். கட்டுண்ட நிலையில இங்க வந்து முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இப்ப ஞானிகள் வரத்துக்கு ஆசைப்படுறாங்க, கருமிகள் ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த நரக அப்படிங்கிற வார்த்தை நரகம் அப்படின்ற பொருள்படுது. அதாவது இந்த பௌதிக உலகில் தோன்றுகின்ற உயிர்கள் எல்லாம் நாரக, அதாவது நரகினை ஒத்த வாழ்க்கையினை உடையவர்கள். இங்க வந்து எப்படி ஒரு யமலோகத்துல நரகம் சொல்றாங்க இல்லையா, கொடுமையான நிலை, அதுதான் இங்கேயும். இப்ப கர்மிகள் விரும்பும் வர்த்தனையோ அல்லது ஞானிகள் மற்றும் யோகிகள் விரும்பும் வர்த்தனையோ தான் விரும்பவில்லை அப்படின்னு இங்க வந்து பிருத்து மகாராஜா சொல்றாரு. கைவல்யம் அப்படிங்கிறது நரக வாழ்க்கையை விட உயர்ந்தது அல்ல. சொர்க்கலோகத்தின் மீது கொள்ளும் மோகம் என்பது உண்மையில் நிலையற்ற ஒன்று, கற்பனை காட்சியாகும் அப்படின்னு பிரபானந்த போது சரஸ்வதி சொல்றாரு, சரஸ்வதி சுவாமி சொல்றாரு. பிரபோதானந்த சரஸ்வதி அவர் வந்து மிகப்பெரிய ஞானி, நல்ல பண்டிதர், எல்லா வேதங்களையும் கற்று தெரிந்த ஒரு பண்டிதர். அவர் சொல்றார், இப்போ சொர்க்கலோகம் அப்படின்னா நரகலோகத்தை காட்டிலும் அது மேலானது கிடையாது அப்படின்னு. ஏன்னா சொர்க்கலோகம் அப்படின்னா அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பகவானோட எண்ணமே வராது. அது எப்படிப்பட்டது, நரகம் போன்றது. ஏன்னா பகவானோட சிந்தனை இல்லாத எந்த இடமும் நரகம்தான். பகவானுக்கும் நம்மளுக்கும் எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனை மறந்தா என்ன ஆகும்? இப்ப கரண்ட் இருக்கு, கரண்ட் இருக்கிறதுனால ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது. சோ அந்த கரண்ட் கட் பண்ணிட்டா என்ன ஆகும்? எல்லாம் நின்னு போகும் இல்லையா? அப்போ உடல் இருந்தும் புத்தி இருந்தும் பகவானோட சிந்தனைங்கிற கரண்ட் இல்லைன்னா அது வேஸ்ட். அந்த பொருள் துருப்பிடிச்சு போய் வேஸ்ட் ஆயிடும். மெயினான அந்த கரண்ட்டை இணைக்கணும், அப்பதான் எல்லாமே ஓடும். அது போல நம்ம கிட்ட அந்த பகவானுடைய சிந்தனை இல்லை என்றால், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்குள்ள பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார், கனெக்டிவிட்டி இருக்கு. பகவானுக்கும் நம்மளுக்கும் அவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஆனா மனிதர்களுக்கு அந்த சிந்தனை இல்லாமையே நிறைய பேர் சுத்துறாங்க. அந்த கனெக்ஷன் இல்லாதனால்தான் அவங்க மாயின் பிடியில பிடியில பட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மெயின் கனெக்ஷன் என்ன? நாமெல்லாம் ஜீவேர சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாஸ். அது மட்டும் இல்ல, மமேவாம்ச ஜீவலோகி ஜீவபூத சனாதன. நாமெல்லாம் பகவானுடைய சிறு பாட்டன் பார்ஷல். நம்மளாம் அங்கம், பகவானுடைய அங்கம், சிறு அங்கம். இப்போ கை வந்து நான் உன்னை மறந்துடுறேன் அப்படின்னு கை மறத்து போச்சுன்னா உங்களுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கும். அதுபோல பகவானுடைய அங்கங்களான நாம எல்லாம் பகவானை மறந்து திரியறதுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப பகவானுடைய அந்த இணைப்பு, அதுதான் யோகம். யூஜ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்த யோகம். பகவானையும் நம்மையும் இணைப்பதுதான் யோகம். அதுதான் பக்தி யோகம். சிறந்தது, எல்லாவற்றிலும் சிறந்த யோகம் பக்தி யோகம். அதுல புத்தி இருக்கு, கர்மமும் இருக்கு. புத்தி இல்லாம வெறும் ஒரு சடங்கை வைத்து நம்ம பகவானை வழிபட முடியாது. புத்தியோட செய்யணும், அதுதான் ஞானம். அது செயல் செய்யாம இருக்க முடியாது, செயலின்றி பக்தி பண்ண முடியாது. அப்ப செயலோட செய்யணும். எப்படிப்பட்ட செயலை? பகவானுக்கு உகந்த செயலை செய்ய வேண்டும். அடுத்தது ஸ்லோகம் 24. நான் காமையே நாத தத் அபி அகம் क्वचिन् न यत्र युष्मत् சரணாம்புஜா சவஹ மஹத்தாமாந்தர் ஹிருதயான்முகச்சியுதோ விதத்ஸ்வ கருணாயுதம் ஏஷ மே வரஹ. நான் படிக்கவா மாதாஜி? ஸ்ரீலட்சுமி மாதாஜி படிச்சுட்டு அடுத்து நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. எனது அன்பிற்குரிய பகவானே, உமது திருவடி தாமரை என்னும்
மலரிலிருந்து வரும் அமிர்த மது இல்லாத வரமான உமது தோற்றத்துடன் இணைகின்ற வரத்தினை பெறுவதற்கு ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன். நான் வேண்டும் வரம் என்பதெல்லாம் உமது பக்தர்களின் வாயிலிருந்து வரும் உமது பெருமைகளை கேட்பதற்கும் 10 லட்சம் காதுகள் வேண்டும் என்பதே. பொருளுரை. இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பிருது மகாராஜா இறைவனை கைவல்யபதி, அதாவது தம்முடன் இணையும் முக்தியை அளிக்கும் இறைவன் என்று அழைக்கப்படுகின்றார். அதனாலேயே அவர் கைவல்ய முக்தியை விரும்பினார் என்று அர்த்தமல்ல. அது இந்த ஸ்லோகத்தில் மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகிறது. எனது அன்பிற்கினிய பகவானே, நான் அதுபோன்ற வரத்தினை விரும்புவதில்லை என்று பிருது மகாராஜா விரும்பியதெல்லாம் இறைவனின் திருவடி தாமரைகளின் பெருமையினை கேட்பதற்கு குறைந்தது 10 லட்சம் காதுகள் வேண்டும் என்பதே. அவர் மிகவும் சிறப்பாக குறிப்பிடுகின்றார். இதயத்தின் உள்ளிருந்து பேசுகின்ற உண்மையான தூய பக்தர்களின் நாவினின்றே இறைவனின் பெருமைகள் வரவேண்டும் என்று. இது ஸ்ரீமத் பாகவதத்தின் 1.1.3 ஆரம்பத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. சீக முகாத் அமிர்த திரவசமிதம். ஸ்ரீமத் பாகவதம் என்னும் அமிர்தம் மிகவும் சுவையுடையது. காரணம், அது ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமிகள் நாவிலிருந்து வந்தது. இறைவனது புகழானது எல்லா இடத்திலிருந்தும் எல்லோர் வாயிலிருந்தும் அவர்கள் பக்தர்களோ அல்லது பக்தர்கள் அல்லாதவர்களோ கேட்கப்பட வேண்டியது என்று ஒருவன் நினைக்கலாம். ஆனால் இங்கே ஒரு தூய பக்தரின் வாயில் இருந்து இறைவனது புகழ்மொழி வரவேண்டும் என்று மிகவும் சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றது. ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தை பக்தன் அல்லாதான் வாயிலிருந்து கட்டாயம் கேட்கக்கூடாது என்கின்றார். ஸ்ரீமத் பாகவதத்தினை அணி அலங்காரங்களோடு ஓதுகின்ற தொழில்முறை வல்லுநர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு உண்மையான பக்தன் அவர்கள் கூறும் இறைவனின் பெருமைகள் எல்லாம் வெறும் பௌதீக ஒலியின் அதிர்வுகளான படியினால் அவைகளை கேட்க விரும்புவதில்லை. ஆனால் ஒரு உண்மையான பக்தனின் வாயிலிருந்து கேட்கும் பொழுது பகவானின் பெருமைகள் எல்லாம் உடனே ஆற்றல் மிக்கவனாய் இருக்கின்றன. சதா பிரசங்கான் மம வீரிய சம்பிதக. பாகவதம் 3.25.25 என்பதின் பொருள், ஒரு தூய பக்தனின் வாயினால் உச்சரிக்கப்படும் பகவானின் பெருமை சக்தி வாய்ந்தது என்பதாகும். இப்பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற பகவானின் எண்ணிலடங்காத பக்தர்கள் ஆதிகாலம் தொட்டு வரையறையற்ற காலத்திற்கு இறைவனை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றனர். ஆனாலும் அவர்களால் எண்ணிலடங்கா இறைவனின் பெருமைகளை முழுவதும் கூறி முடிக்க முடியவில்லை. ஆகையினால்தான் பிருது மகாராஜாவும் ஏராளமான காதுகளையும் ரூப கோஸ்வாமி அவர்கள் 10 லட்சம் காதுகளும் 10 லட்சம் நாக்குகளும் இறைவனின் பெருமைகளை பாடவும் கேட்கவும் வேண்டும் என்று விரும்பியது போல் கேட்கிறார். இவ்வாறு எப்போது இறைவனது பெருமையினையே காதுகள் கேட்டு கொண்டிருந்தால் அவைகள் ஆன்மீக வளர்ச்சியினை மங்கச் செய்யும். மாயாவாதிகளின் கொள்கைகளை கேட்காது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறுகிறார், வேதங்களிலேயே குறிப்பிடப்பட்டிருப்பதாயினும் பகவானது லீலைகளை பற்றி மாயாவாதிகள் உபதேசிப்பதை கேட்பவன் கடைசியில் அழிந்து போவான் என்று. இப்படிப்பட்ட மாயாவாதிகள் கொள்கையினை கேட்டு ஒருவன் ஆன்மீக நிறைவுடைய வாழ்க்கையின் எல்லைக்கு வர முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. இது ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை சில பிரபுபாதர் நமக்கு சொல்றார். ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்துல இப்படித்தான் நிறைய மேடை பேச்சுக்கள் எல்லாம் கேட்பாங்க. அதுல ரொம்ப அட்ராக்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ நிறைய ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பகவத்கீதை, பாகவதம் இதுல இருந்தெல்லாம் அவங்க நிறைய படிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க சொந்த கருத்துக்கள் போல மேடையில போய் அவங்கதான் என்னமோ உற்பத்தி பண்ண மாதிரியும், ஏன்னா எல்லாவற்றுக்குமே அதிபதி பகவான், எல்லா மொழிகளையும் தெரிந்தவர் பகவான், அவருக்கு மொழியே தேவையில்லை, அந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தை எல்லாம் புரிஞ்சவர். அப்போ பகவான் கொடுத்த இந்த பகவத்கீதை, பகவான் பக்தர்கள் கொடுத்த அந்த பாகவதத்தை எல்லாம் அவங்களா உற்பத்தி பண்ண மாதிரி மோட்டிவேட்டிவ் ஸ்பீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப ஆன்லைன்ல யூடியூப்ல அவங்களாம் சொல்றாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். ஆஹா, எவ்வளவு அழகா பேசுறாங்க, எவ்வளவு உண்மைகளை பேசுறாங்க, அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்களே. ஏன்னா அவங்க வாழ்க்கையில நடைமுறையில அவங்க குடும்பத்துல என்ன நடந்தது, உறவினர்கிட்ட என்ன நடந்தது, இல்ல திரைப்படங்கள்ல நடந்தது, இதெல்லாம் வச்சு சொல்லும் போது மக்கள் ஆணு வாயை பிறந்துட்டு கேட்பாங்க. ஆனா அதுல உண்மையை மறைச்சிருவாங்க. இது பகவானால் சொல்லப்பட்டது, பகவத்கீதையில பாகவத்துல சொல்லப்பட்டது, இவங்களா என்னமோ சொந்தமா தயாரிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பாகவதத்துல கூட பாகவதர்கள் நிறைய பேரு
பக்தி இருக்காது, ஆனா நல்லா அறிஞர்களா இருப்பாங்க. தத்துவ கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்தி இல்லாம வெறும் ஒரு திரிவேதி சதுர்வேதி அந்த மாதிரி அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பண்டிதர்களா இருப்பாங்க, மாயாவாத கருத்துடையவர்கள். கடைசியில அதை பகவான்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. அவங்களோட மெயின் பாயிண்ட் எங்க போகும் அப்படின்னா ஒன்றுமில்லாத ஏதோ ஒன்று அதுல வந்து முடிப்பாங்க. சோ ஒரு நடிகர் கூட, பிரபலமான நடிகர் கூட பேசியிருப்பாரு. ரொம்ப அழகா தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில கொண்டு போய் எங்கேயோ முடிச்சிருவாரு. அப்ப அதுல என்னன்னா மக்கள் எல்லாம் மிக பிரபலமானவங்க பேசும்போதோ இல்ல இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசும்போதோ அதுலதான் கருத்தை செலுத்துறாங்களோ தவிர அந்த கருத்தை கடைசியில கொண்டு போய் எங்க நிலை நிறுத்துறாங்கன்னு தெரியாம ஏதோ ஒண்ணு உளறி கொட்டிடுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது அவர் பெரிய பிரபலமானவர், ஆனா அவர்கிட்ட ஒண்ணு இருக்காது. பிரபலமானவரா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்காத ஒருத்தர்கிட்ட எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அது சாக்கடை மாதிரி. ஏன்னா உண்மை உண்மை என்னன்னா பகவான் அப்படிங்கிற பேர் உண்மை. அதை மறைக்க முற்படுவர் அவங்களும் உட்பட மாட்டாங்க, மத்தவங்களையும் இந்த மாதிரி பேசி கெடுத்துருவாங்க. அதனாலதான் மாயாவாத கருத்துக்களை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதன் மட்டும் இல்ல சைத்தன்ய மகாபிரபுவும் அடிக்கடி வலியுறுத்துறாங்க. அப்போ பாகவதம் யாரிடமிருந்து கேட்க வேண்டும்? தூய பக்தர்களிடமிருந்து கேட்க வேண்டும். ஏன்னா அவங்க உணர்வு தூய்மையாக இருக்கின்றது. அப்போ அது அவங்க வாயால சொல்லும் போது என்னாகும், அது காதுகளால் அப்படியே அமிர்தம் போல பருகி அது இதயத்திற்குள் நேரடியாக சென்று பாய்கிறது. ஆனா மத்தவங்க பேச்செல்லாம் கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். நீங்க மேடையில எல்லாம் உட்காந்து பேசுவாங்க, அது கீழே உட்காந்து நிறைய பேர் கை தட்டி ரசிச்சு கேட்பாங்க. லெஃப்ட்ல போய் ரைட்ல அப்படியே வெளியில போயிடும், இதயத்துக்குள்ள போகாது. இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு நிறைய பாகவதம் படிச்சு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாகவத கிளாஸ்ல இப்போ ஒரு வாரம் தொடர்ந்து சப்தாகம் அப்படின்னு எல்லாம் எடுப்பாங்க, அதுக்கு 1 லட்சம் வாங்குவாங்க. இப்படி காசு வாங்கிட்டு சொல்றவங்க கடனேன்னு சொல்லி முடிப்பாங்க. அவங்களோட உணர்வு எப்படி இருக்குன்னா ரஜோகுணம். ஏன்னா வேக வேகமா முடிக்கணும். பாகவதம் 18 புத்தகம் இருக்குது, இப்ப 12 கேண்டோஸ் இருக்கு. அதை எப்படி 7 நாள்ல முடிப்பாரு? அப்போ அது வேகமா சொல்லணும். அப்ப ரஜோகுணம். தப்பா சொல்றப்பெல்லாம் தமோகுணம். அப்ப இந்த மாதிரிப்பட்டவர்களிடம் பாகவதம் கேட்கும்போது அது வேசியை போன்று காசுக்காக பாகவதம் சொல்றவங்க. இடையில என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டீ குடிப்பாங்க, வெளியில போய் டீ குடிப்பாங்க, ஆனியன் பூண்டு போட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பாகவதம் சொல்றத தூய பக்தர்கள் கேட்டிருக்கிறாங்க. சோ இவங்க கிட்ட எல்லாம் பாகவதம் கேட்கும்போது அது வந்து ஒரு சடங்காத்தான் இருக்குமோ தவிர அதுல உண்மையான பக்தி பிரேமைய கொண்டு வரவே முடியாது. அதனால இந்த பக்தர் அல்லாதவர்களிடமிருந்து பாகவதம் கேட்கக்கூடாது. அதனாலதான் சில சுகதேவ கோஸ்வாமியை பகவானே அனுப்புறாரு. யாருக்கு? பரிஷித்து மகாராஜாக்கு. அவர் வந்து 7 நாட்கள் தான் இருக்கு. தட்சகன் அப்படிங்கிற பாம்பு வந்து கடிக்க போகுது. சமீக மகரிஷியோட அந்த சாபத்தினால அவருடைய ஸ்ருங்கி சமீக மகரிஷியோட பையன் ஸ்ருங்கியோட சாபத்தினால அவர் 7 நாட்கள்ல சாக போறது உறுதி. ஆனா அவர் வந்து இது பகவானுடைய அனுகிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. ஐயோ நான் சாக போறேன், சொத்தெல்லாம் யாருக்கு எழுதி வைக்கலாம், யார் என்ன எப்படி நான் அனுபவிக்கலாம், என்னென்ன பண்ணணும், உயிர் எழுதணும், அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஒரே ஒரு கௌப்பீனம் கோவணம் மட்டும் கட்டிட்டு காட்டுக்கு போறார். நான் என்ன பண்ணணும், 7 நாட்கள் இருக்கு, அதை எப்படி பகவானோட சேவையில ஈடுபடுத்தணும் முழுதுமாக அப்படின்னு சொல்லி அவர் தேர்ந்தெடுக்கிறது என்ன? ஸ்ரவணம். அவர் பகவானை பத்தி கட்டுரை எழுதவோ, ஏன்னா ஸ்ரவணம் ரொம்ப ஈஸி கேட்கறது. நாம பகவானை பத்தி நாமத்தை சொல்லணும்னா கூட உட்காந்து தொடர்ந்து நம்ம ஒன்னும் ஹரிதாஸ் தாக்கூர் கிடையாது தொடர்ந்து சொல்றதுக்கு. அதனால அவர் தேர்ந்தெடுத்தது கேட்கறது. ஏன்னா கேட்கறது ரொம்ப எளிதானது, அதனால அதை தேர்ந்தெடுத்தார். அப்போ இந்த பாகவதம் யாரால சொல்லப்படுது? சுகதேவ கோஸ்வாமியின் திருவாயிலிருந்து. நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகா தமிருத திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். ரசம் அப்படின்னா புளிரசம் கொள்ளு ரசம் எல்லாம் கிடையாது. ரசம் அப்படின்னா இது சுவை, மிக உயர்ந்த சுவை, அவரது வாயினால் சொல்லப்படுறது. கிளி கொத்திய பழம் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ
அது போல இந்த சுகதேவ கோஸ்வாமியின் வாய்களால் பேசப்பட்ட இந்த பாகவதம், ஏன்னா பாகவதம் வந்து அப்ப மட்டும் பேசப்படல. சுகதேவ கோஸ்வாமி தான் முதல்ல ஆரம்பிக்கல. அவர் முதல்லயே இது பல நூற்றாண்டுகளாக, பல லட்சம் பல மில்லியன் ஆண்டுகளாக பேசப்பட்ட இந்த பாகவதம் மீண்டும் சுகதேவ கோஸ்வாமியின் வாய்களால் பேசப்படும் போது அவ்வளவு இனிமையா இருக்கான். ஏன்னா அவர் வந்து ஒரு தூய பக்தர். இதுக்கு முன்னாடி அருவவாதியா இருந்த அவர் அவரது தந்தையால வியாசதேவரால பக்தராக மாற்றப்பட்டு இப்போ பகவான் வந்து அந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்காரு. யாருக்கு? பரீட்சித் மகாராஜாவுக்கு அந்த சிரவணம் கேட்கறதுக்கான ஏற்பாட்டை. அப்போ அவர் மட்டும் இல்ல, அந்த இடத்துல பல முனிவர்கள், அந்த இடத்துல பெண்களோ இல்ல இலிக்குணத்தவரோ யாருமே கிடையாது. ஏன்னா பகவானை பற்றி கேட்கக்கூடிய ஒரே அலைவரிசை, இப்ப எண்ணங்கள் வந்து ஒரே மாதிரி ஒரே அலைவரிசையில் இருக்கிறவங்க தான் ஒன்று சேர முடியும். திருடர்கள் வந்து பிசினஸ் மேன்கோடையோ, பிசினஸ் மேன் வந்து பெண்களோடையோ எப்போ சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க இப்போ ரைஸ் மில் ஓனர்ஸ்னா அது ஒரு அசோசியேஷன், இல்ல தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்னா அது ஒரு அசோசியேஷன், பெண்கள் சங்கம் அப்படின்னா அது ஒரு அசோசியேஷன், இப்படி அசோசியேஷன். அப்ப பக்தர்கள் சங்கம் அப்படின்னு அங்க சுகதேவ கோஸ்வாமி கூட எல்லாருமே பக்தர்கள், முனிவர்கள் சூழ்ந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த பகவானை பற்றி அந்த செய்திகளை சுவைப்பட கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 7 நாள் தூக்கம் கிடையாது, 7 நாள் ஒரு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அவர் பாட்டுக்கு கேட்கிறார், எத்தனை கேள்வி கேட்கிறார். பகவானுடைய சக்திகள் என்ன, அவர் ஏன் பிறந்தாரு, அவர் எதுக்காக இத்தனை அவதாரங்கள் எடுத்தாரு, அந்த அவதாரத்தோட மகிமைகள் என்ன, அவர் எப்படி இந்த ஜட உலகை படைத்தார், அதுல என்னென்ன பொருட்கள் இருக்கு, இப்படி பல கேள்விகளை கேட்க கேட்க, ஏன்னா அர்த்தமுள்ள கேள்விகள்ல அர்த்தம் இருக்கணும். சும்மா கேள்வி கேட்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்க அங்க சுகதேவ் கோஸ்வாமிக்கு அத்தனை ஆர்வம். ஏன்னா அவ்வளவு அழகா அவர் கேள்வி கேட்கிறார். ஏன்னா இறைவனை பற்றிய கேள்விகள் அவருக்கு அத்தனை ஆர்வம் ஊட்டியது. இப்ப யாராவது உங்களுக்கும் கேட்க ஆசை, எனக்கும் சொல்ல ஆசை அப்படிங்கிற இடத்துல நாம எல்லாம் கூடியிருக்கோம். இப்ப இடையில கேட்கவே பிரியம் இல்லாத யாராவது இந்த கூட்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க கட் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா பகவானை பற்றி கேட்கல, அவங்களுக்கு இன்னும் மனசுல அந்த எண்ணமே வரல. தன்னை தூய்மைப்படுத்த வேண்டும், தன் உணர்வுகளை தூய்மைப்படுத்தணும். ஏன்னா தூய்மைப்படுத்த விரும்புறவங்க தான் இதுக்குள்ள இருக்க முடியும், உணர்வை தூய்மைப்படுத்துறவங்க. ஏன்னா நம்மள ஸ்டெப் எடுக்கிறோம் எதுக்கு? இந்த பௌதிக வாழ்வில் இருந்து விடுபடுறதுக்காக. ஆனா ஸ்டெப்பே எடுக்கல, நான் இந்த பௌதிக வாழ்வுல இன்னும் நான் வந்து குட்டிக்கரணம் போடணும், இன்னும் அனுபவிக்கணும் விரும்புறவங்க எல்லாம் இந்த கிளாஸ்க்கு வெளியில இருக்கிறாங்க. இந்த கிளாஸ்க்கு உள்ள இருக்கிறவங்கள ஒரே மனோபாவத்துல ஒரே எண்ண அலைகள்ல இருக்கிறதுனாலதான் நாம சங்கம் எடுக்கிறோம். இது சத் சங்கம். சத் அப்படின்னா அறிவுள்ள நித்தியமான சங்கம். அசத் சங்கம் அப்படின்னா அறிவற்றவர்கள் எல்லாம் சங்கம் இப்ப வெளியில இருக்கும். பக்கத்து வீடு இப்ப 4 பொம்பளைங்க சேர்த்துக்குவாங்க, இல்ல டீ கடையில 10 பேர் ஆம்பளைங்க உட்காந்துட்டு அரசியலை பத்தி நடிகைகளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு மைனஸ் தான் வரும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு பிளஸ். ஏன்னா அதிகமான லாபம். அது வந்து வெளிப்படையானது கிடையாது. வெளிப்படையான லாபம் அப்படின்னா பிசினஸ்ல 1 ரூபா போட்டா 10 ரூபா எடுக்கிறது, அப்படி கிடையாது. இது வந்து சூட்சுமமானது. ஏன்னா நாமெல்லாம் சூட்சுமமா இப்ப சேவிங்ஸ் பேங்க்ல புண்ணிய பாவ கணக்கு இல்ல, பக்தி புண்ணியம். இது ஒரு சாதாரண புண்ணியம் கிடையாது. அதுக்காக நாம பிறவி எடுக்கணும் சாதாரண புண்ணியம் பண்ணா கூட. ஆனா இது பக்தி புண்ணியம். ஏன்னா பக்தியில வந்து பிரேமையை வளர்க்கறதுக்கு நாம பாடுபட்டு இருக்கிறோம். நாம எல்லாமே பகவானை மறந்த நிலையில பல பல ஜென்மங்கள் கழிச்சிட்டோம். ஆனா இந்த அரிதான மானிட பிறவி எதற்காக? பகவானை பற்றி மீண்டும் அறிந்து அவருடைய லோகத்திற்கு செல்லும் முயற்சியாக நாமெல்லாம் பக்தர்கள் ஒன்று கூடி நாமெல்லாம் பகவானோட பிரேமையை அடைவதற்காக அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒருவரை பற்றி பேசும்போது அவர்களுடைய சக்திகள் தெரியும் போது அவரிடம் மேலும் அன்பை வளர்த்துக்க முடியும். சும்மா ஏன் பேசுறோம் நாம? இப்ப காந்தியடிகள் இருந்தார் அப்படின்னா அவர் என்ன நல்லது பண்ணிருக்காரு, அவர் வந்து வாழ்க்கையில எவ்வளவு தூய்மையா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் மேல மதிப்பு உயருது. அது போல பகவானை பற்றி பேச பேச பகவான் எவ்வளவு அன்பானவர், நமக்காக அவர் ஏங்கிட்டு இருக்கார். அவர் தான் நம்மளுக்கு மாதா தாத்தா பிதா மகக, எல்லா ஜென்மத்திலும் அவர் தான் அம்மா அப்பா குரு. நாமெல்லாம் இந்த சொற்ப வாழ்வுல விட்டில் பூச்சி வாழ்க்கையில நிறைய அம்மா அப்பாக்களை பார்த்திருக்கிறோம். ஆனா அது நிரந்தரமற்றது. ஆனா நம்மளுக்கு எப்பவுமே நிரந்தரமானவர் யாருன்னா பகவான் தான். சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. எல்லா உயிர்களின் நண்பர் அவர்.
எல்லாருக்குமே நண்பர். சமூகம் சர்வபூதேசு, எல்லாரிடமும் சமமாக நடப்பவர். இப்படி அவருக்கு பல பெருமைகள் இருக்கு. அவர் வந்து பக்த வக்ஷலா, பக்தர்கள் மேல அதிகமான கருணை கொண்டவர். அதனால என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். நம்மள வந்து இங்க சரியா நடந்துக்கலைன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கை விட்டுருவாங்க. ஈவன் அம்மா அப்பா கூட ரொம்ப துஷ்டத்தனம் பண்ணும்போது கை விட்டுருவாங்க. ஆனா நாமெல்லாம் பகவானை மறந்து அவர் தான் எல்லாமே கொடுக்கிறார். அவரை கை விட்டுட்டு நாம வந்துட்டோம். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்ற மாதிரி பகவான் வந்து நம்மளை கைவிடவே இல்லை இப்ப வரைக்கும். ஏன்னா உள்ள இருந்து பரமாத்மாவாக நம்மளுக்கு அருள்பாலிக்கிறார். நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி நம்ம கேட்காம நம்ம இன்னும் கேட்டுட்டே இருக்கிறோம். அதையும் கொடுக்கிறார். சரி, என் பிள்ளை வந்து ஆசைப்படுது, ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு வரட்டும், எப்ப தப்புன்னு புரியுதோ அப்ப வந்து எங்கூட சேரட்டும்னு அதுக்கும் நிறைய வழி காட்டுறார். பகவத்கீதை பாகவதம் மூலமா நம்மளுக்கு பக்தர் சங்கத்தை கொடுக்கிறார். எத்தனை வாய்ப்புகளை கொடுக்கிறார். வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிற முட்டாள்களா நிறைய பேர் இதுக்கு வெளியில இருக்கிறாங்க. நாமெல்லாம் அதை பயன்படுத்துறோம். ஆனா முழுசா பயன்படுத்துறோமா கேட்டா இன்னும் மாயையோட சிக்கல்ல தான் இருக்கோம். ஏன்னா மாயை வந்து நம்மளை பரிசோதிச்சுட்டே இருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியாக மாயவாதிகள் சொல்றத, அவங்க கொள்கையை நாம கேட்கக்கூடாது. இப்ப வேதங்களிலே குறிப்பிடப்பட்டதாயினும் பகவானது லீலைகளை பற்றி மாயாவாதிகள் உபதேசிப்பதை கேட்பவன் கடைசியில் அழிந்து போவான். இப்படிப்பட்ட மாயாவாதிகள் கொள்கையினை கேட்டு ஒருவன் ஆன்மீக நிறைவுடைய வாழ்வின் எல்லைக்கு வர முடியாது. நிறைய அந்த பரம்பரா வழியில வராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பாகவதத்தெல்லாம் பேசுவாங்க. கடைசியில எங்க போய் முடிப்பாங்கன்னா எல்லாம் போய் பிரம்மஜோதியில் நிற்கின்றது அப்படின்னு முடிச்சிருவாங்க. உண்மை அது கிடையாது. பிரம்மஜோதிக்கு அப்பால் பகவானுடைய ரூபம், அழகிய திரிபங்க ரூபம் இருக்கின்றது. அதுதான் உண்மை. ஆனா பிரம்மஜோதியில என்ன ஆகுதுன்னா இப்போ 1000 வாட்ஸ் சூரியனோட 1000 சூரிய கதிர்கள் வெளிப்படும் போது என்ன ஆகுன்னா சூரியனை பார்க்க முடியாது. அந்த கதிர்கள் பார்க்கும் போதே கண்ணு கூசிரும். கண்ணு வந்து கூசி சூரியனை மறைச்சிரும். சூரியன் இப்ப சாதாரணமா ஒரு சூரியனை பாக்குறக்கே உங்களுக்கு வந்து கண்ணு இருட்டாயிரும் 5 நிமிஷம் தொடர்ந்து உத்து பாத்தீங்கன்னா. அப்ப பகவான் வந்து இந்த சூரியனை விட 1000 மடங்கு அதிகமான பவர்ஃபுல் அவர்கிட்ட பிரம்மஜோதியா வெளிப்படுது. சோ அதுதான் உண்மை. அதுக்கு அப்பால் ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிறவங்க தான் பிரம்மஜோதி இறுதிங்கிறாங்க. ஆனா பக்தர்களுக்கு தெரியும் பகவான் ஒரு நபர், பரம புருஷர். அவரும் ஒரு புருஷர் தான், ஆனா பரம புருஷர். அவருக்கும் ரூபம் இருக்கிறது, வியக்தித்துவம் இருக்கிறது. அப்படிங்கிறது பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும். பக்தர் அல்லாதவர்களுக்கு பகவானை பற்றிய உண்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்றார், தனது யோகமாயினால் தன்னை மறைத்துக் கொள்கிறார். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிரத மூடோயம் நாபிஜானாதி. மூடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதில்லை. மூடோ அபின் ஜானாதி அப்படின்னு சொல்றார். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவர மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம் அப்படின்றார். சோ பக்தர் அல்லாதவர்களுக்கு தன்னை ஒரு மூடி மாதிரி போட்டு மறைச்சுக்கிறார். பக்தர்கள் மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா உள்ள பரமாத்மாவா இருந்து புத்திய தந்து தன்னை பற்றிய அறிவை அவங்களுக்கு மேலும் மேலும் தருகிறார். அது வந்து ஆனந்தம், இன்பமூட்டுகிறது. ஆனா பகவானை பத்திய உண்மைகளை மறந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜடத்துல அதிகமா ஈடுபடுறாங்க. மறுபடியும் மாயினால் துரத்தப்படுகிறார்கள். அவங்களுக்கு எத்தனை வாழ்க்கை இருக்குமோ தெரியாது. இந்த நரக வாழ்க்கை, அதாவது இந்த நர அப்படின்னா மனிதன், நர அப்படின்னா அது நரகத்துல இருக்கிற அந்த இதுவே நரகம்தான் நம்மளுக்கு. நாம என்னமோ நரகம் அப்படின்னா தனியா தனியா இருக்கு, ஆனா இதுவும் நரகம்தான். ஏன்னா இது துக்காலயம். நரகத்தில் இருக்கிற எல்லாமே இங்க வந்து கொஞ்சம் இருக்கு, நாம அனுபவிக்கிறோம். ஏன்னா மாயை வந்து நம்மளை கண்ணை கட்டி உண்மையை மறைச்சிருது இல்லையா. நம்ம கண்ணுல பாக்குறது எல்லாமே பொய்யாக இருந்தாலும் நம்ம உண்மையா நினைக்கிறோம். ஈவன் முதல் ஸ்லோகத்துல சொல்லப்படுது, அனனப்பட்ட முனிவர்கள் தேவர்களுக்கே பகவானை பற்றிய உண்மை தெரிவதில்லை. முயந்தி எத் சூரையக. சூர அப்படின்னா தேவர்கள், அசூர அப்படின்னா அசுரர்கள், முயந்தி அப்படின்னா குழப்பம். அவங்களே குழப்பம் அடையும் போது நாமெல்லாம் எவ்வளோ தேவர்கள். அனனப்பட்டு சிவபெருமான் பிரம்மர் கூட பகவானை பத்தி முழுமையா அறிந்திருக்கவில்லை. அப்ப நாம் எப்படி அறிய முடியும்?
அதனால பக்தர்கள் வாயில் மூலமாகவே இந்த பாகவதம் கேட்கப்பட வேண்டும். பக்தர்கள் அல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பகவானை பத்தி, சும்மா லெக்சர் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது காதுக்கு வேணா குளுமையா இருக்கும். அப்புறம் அடுத்த செகண்ட் அந்த கூட்டத்தை விட்டு வெளியில போனாங்கனாலே எல்லாம் மறந்துடும். ஏன்னா அங்க ஒரு விஷயம் இருக்காது. கேக்குறப்போ அழகா இருக்கும், ஆனா கொஞ்சம் வெளியில போனோன்னா அப்புறம் ஆஸ் யூஸ்வலா அவங்க உண்பது, உடுத்துவது, ஆஹ் இனப்பெருக்கம் செய்வது, தூங்குவது, தன்னை பாதுகாத்துக் கொள்வது, அதுலயே ஈடுபட்டிருப்பாங்க. ஆனா பக்தர்களோட சேரும்போது உள்ள உணர்வு மாற்றப்பட்டு அது தூய்மை அடையும் போது படிப்படியாக பக்தியில வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நல்லா தூய பக்தர்களாகி பகவானோட லோகத்துக்கு திரும்பி போயிடுவாங்க. இதுதான் வித்தியாசம். ஸ்லோகம் 25. ச உத்தம ஸ்லோக மகன் முக சேதோ பவத் பதாம் போஜ சீதா கணாநிலஹ ஸ்மிருதம் புன விஸ்மிருத தத்வ வர்த்மனாம் குயோகினாம் நோ விதரதி அலம் வரைஹ. படிக்கிறேன் மாதாஜி. படைங்க. பிரணம்ஸ் மாதாஜி. பிரணாம். மொழிபெயர்ப்புகளை தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்ல பிரபாதைக்கு ஜெய். மிக உயர்ந்த மனிதர்களின் சிறந்த பாடல்களினால் நீர் பெருமைப்படுத்துகின்றீர். உமது பாத கமலத்தின் அப்பெருமைகள் எல்லாம் மகரந்த தூள்களை போன்றவையாகும். உமது கமல பாதத்தின் மகர தூளின் நறுமணத்தை மிக சிறந்த பக்தர்களின் நாவிலிருந்து புறப்படும் தெய்வீக ஒளி சுமந்து வரும் பொழுது தனது உண்மை நிலையினை மறந்து போயிருக்கும் வீர்வாளி மெல்ல மெல்ல உம்மோடு கொண்டிருந்த நித்திய உறவினை நினைவு கூறுகின்றார். பக்தர்கள் இவ்விதம் வாழ்வின் உண்மை மதிப்பு பற்றிய சரியான முடிவிற்கு படிப்படியாக வருகின்றனர். எனது அன்பிற்கினிய இறைவனே, உமது புகழினை உமது உண்மையான பக்தனது நாவிலிருந்து கேட்கின்ற பாக்கியத்தை தவிர வேற எந்த வரமும் நான் வேண்டேன். பொருளுரை. இதற்கு முந்தைய ஸ்லோகத்திலேயே இறைவனின் பெருமைகளை ஒரு உண்மையான பக்தனது வாயிலிருந்து ஒருவன் கேட்க வேண்டும் என்று விளக்கப்பட்டிருந்தது. இது மேலும் இங்கே விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஒரு தூய பக்தனின் வாயிலிருந்து வருகின்ற தெய்வீக ஒளிகள் உயிர்களின் நினைவுகளை சீர் செய்து அவற்றிற்கு முழுமுதற் கடவுளோடு இருந்த நித்திய உறவினை நினைத்து பார்க்க செய்யும் ஆற்றல் உடையனவாகும். தன்னுடைய கடமைகளை மறந்து ஆழ்ந்து உறங்குகின்ற மனிதனைப் போல் நமது பௌதிக வாழ்க்கையில் மாயையின் பாதிப்பில் நாம் பகவானோடு நமக்கிருந்த நித்திய உறவினை ஒட்டுமொத்தமாக மறந்து போய்விட்டோம். வேதங்களும் நாம் எல்லோரும் மாயையின் பாதிப்பினால் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றே கூறுகின்றன. நாம் இந்த சூழ்ந்த துயிலிலிருந்து எழுந்து நம்மை சரியான செயலில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மானுட வடிவம் பெற்ற வாழ்க்கையை நம்மால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். பக்தி வினோத தாகூரின் பாடலில் பகவான் சைதன்யர் கூறுகிறார், ஜீவஜாக என்று. அதாவது பகவான் நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் எல்லா உயிர்களையும் எழுப்பி அவைகளை பக்தி தொண்டில் ஈடுபட சொல்கிறார். ஏனென்றால் இதன் மூலமே மானிட உருவம் பெற்ற மனிதர்களின் வாழ்க்கை லட்சியம் நிறைவடைகிறது. இத்துயில் நீக்கும் ஒளி ஒரு தூய பக்தனின் வாயிலிருந்து வருகிறது. இறைத்தொண்டில் தன்னை எப்போதும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் ஒரு உண்மை பக்தன் இறைவனின் திருவடி தாமரையில் எடுத்து அடைக்கலம் அடைகின்றான். ஆகவே அவன் பகவானின் திருவடி தாமரைகளை சிதறண்டு இருக்கின்ற கருணையாகிய மகரந்த பொடிகளோடு நேரடி தொடர்பு கொள்கிறான். பௌதிக வானத்தின் ஒளியோடு ஒரு பக்தனின் தெளிவான பேச்சு ஒத்திருப்பது போல் தோன்றினாலும் பக்தனின் ஒளி தெய்வீகத்தன்மை வாய்ந்ததினால் மிகவும் வலிமையுடையதாக இருக்கின்றது. காரணம் அவ்வொளியானது முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளின் மீது படர்ந்திருக்கும் மகரந்த பொடியோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதுவரையிலும் எல்லாவற்றையும் மறந்து துயிலில் ஆழ்கின்ற உயிரானது ஒரு உண்மையான பக்தனது வாயிலிருந்து வருகின்ற சக்திமிக்க ஒளியினை கேட்டு உடனடியாக பகவானோடு தனக்கிருக்கின்ற நித்திய உறவினை நினைத்து பார்க்கின்றது. ஆகையினால் ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவின் ஜட இயற்கையின் முக்குணங்களினால் மாசுராத ஒரு பொருள் ஆசைகளற்ற யூக அறிவு இல்லாத தன்னை முற்றிலும் முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரையினிடத்து அடைக்கலம் கொடுத்துவிட்ட ஒரு உண்மையான பக்தனின் வாயிலிருந்து வருகின்றவற்றை கேட்பது மிகவும் முக்கியமானதாகின்றது. நாம் எல்லோரும் உயோகிகளாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் எப்போதும் பகவானால் நேசிக்கப்படுகின்ற உண்மை தொண்டர்கள் என்னும் நித்திய உறவினை மறந்து இந்த பௌதிக உலகின் செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இக்குயோக மேடையிலிருந்து நாம் எழுந்து சுயோகிகளாக, அதாவது தெய்வத்தன்மை நிரம்பியவர்களாக மாற வேண்டும். ஒரு உண்மையான பக்தனிடமிருந்து கேட்கின்ற செயல் வேதங்களினாலும் குறிப்பாக சைதன்ய மகாபிரபுவினாலும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஒருவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவன் என்னவாக இருந்தாலும் அவன் ஒரு தூய பக்தனின் வாய்மொழிகளை கேட்பான் என்றால் அவன் படிப்படியாக பகவானுடன் தனக்கிருக்கின்ற உறவினை புரிந்து கொண்டு தன்னை பகவானது அன்பு தொண்டில் ஈடுபடுத்திக் கொண்டு விடுவதனால் அவன் வாழ்க்கை நிறைவுடையதாய் ஆகிறது. ஆகையினால்
ஆகையினால்தான் ஆன்மீக மெய்யறிவை வளர்த்துக் கொள்ள ஒருவனுக்கு தூய பக்தனின் வாய்மொழிகளை கேட்கின்ற பழக்கம் மிகவும் இன்றியமே ஆதாகின்றது. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இதுல வந்து ஒரு தூய பக்தரிடம் ஏன் கேட்க வேண்டும், மாயவாதிகளிலிருந்து ஏன் கேட்கக்கூடாது, மாயவாதிகளிடமிருந்து ஏன் கேட்கக்கூடாதுங்கிறத போன இதுல படிச்சுட்டோம். இப்ப தூய பக்தரிடமிருந்து ஏன் கேட்க வேண்டும்? ஏன்னா தூய பக்தர்கள் வந்து அஹ், அவர்களுடைய உணர்வு எப்பொழுதுமே பகவானுடன் ஒன்றி இருக்கின்றது. அவங்களுடைய உடல், மனம், மொழி எல்லாமே பகவானுடைய வாச்சோ கர்மனோ மனசோ அப்படின்னு எல்லாவற்றாலும், உடலாலும் பொருளாலும் வாக்காலும் செயலாலும் எல்லாவற்றாலும் பகவானுக்கு எப்பவுமே சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம குரு மகராஜ் இருக்காரு பாருங்க. அவரு ஆஹ் அவர்னால எவ்வளவு உடம்பு வேதனை இருந்தாலும் அவர் வந்து பகவான் மேல வச்சிருக்கிற பற்றுனால நம்மளை விட்டு இன்னும் நிறைய பக்தர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உடல்லையே ஆத்மாவை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கூட நமக்கு இன்னும் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் நிறைய சேவகர்களை உருவாக்கணும், இன்னும் நிறைய டிசைபிள்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கார். அவர் நினைச்சா அந்த உடல் விட்டு போலாம். ஏன்னா பகவான் எப்பவோ அவர் கூப்பிட்டுட்டாரு, நீ வா இந்த உடல்ல இருந்துட்டு ஏன் இவ்வளவு சிரமப்படுறேன்னு. ஆனா அவர் இன்னும் இல்ல, என்னோட என்னுடைய குருவுக்கு நான் கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்னும் நான் வந்து சரிவர நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கும் பாகவதம் பகவத்கீதை சாண்டிங் அப்படின்னு அவருடைய கடமை சரிவர செஞ்சுட்டு இருக்காரு. கடமைக்கு மேலையும் செய்யறாரு. அப்படிப்பட்ட குரு மகாராஜிட்ட இருந்து நம்ம கேட்கும்போது, அதனாலதான் சில பிரபுபாதருடைய அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டிங் மூலமா நிறைய அனுப்புறாங்க. ஏன்னா அந்த தூய பக்தர்கள் வாயிலாக கேட்கும் போது இன்னும் அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். நாமெல்லாம் 1000 தடவை பேசினா கூட அந்த உணர்வு ரொம்ப மெதுவா தான் வருது. ஆனா தூய பக்தர்கள் ஸ்ரீல பிரபுபாதர், குரு மகராஜ் இவங்க மாதிரி வாயிலிருந்து கேட்கும் போது, ஏன்னா அவங்க தங்கள் உடலிலேயே அனைத்து புண்ணிய நதிகளையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒரு தூய பக்தர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாருன்னா நம்மளாம் கங்கையை தேடி போகணும், காவிரியை தேடி போய் நீராடணும். அதனால உடலும் மனமும் சுத்தமாகுது. இது நான் சொல்லல, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னு. துலா மாசம் அதுல வந்து காவிரியில நீராடுறது ரொம்ப உகந்ததுனால சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பாகவதர், உத்தமமான பாகவதர் நம்ம வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா அந்த நதிகளே நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி. சோ அவங்களுடைய தாமரை பாதங்களை கழுவி அந்த நீரை தலையில தெளிச்சுக்கிட்டு நாம குடிச்சோம் அப்படின்னா அதை விட பெரும் புண்ணியம் வேற எதுவும் கிடையாது, பக்தி புண்ணியம். அப்படியே அவங்க தூய்மையானவர்கள். தீர்த்த குருவந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா. ஏன்னா அந்த தீர்த்தத்தையே அவர்கள் ஏந்தி வருகிறார்கள் நம்ம வீட்டுக்குள்ள. அப்படிப்பட்ட பாகவதர்களிடமிருந்து நாம கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏன்னா அவங்க அவ்வளவு தூய்மையானவர்கள். இப்போ ஒரு தூய பாகவதரை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து நிறைய அந்த உணர்வு தூய்மைப்படுத்தப்படும், நம்மளுடைய உணர்வு தூய்மைப்படுத்தப்படும். அதனாலதான் தூய பக்தர்கள் வரும்போது நாம ஓடி போய் அவங்கள தரிசிக்கிறோம். இப்ப ஸ்ரீல குரு மகராஜ் வந்தா எல்லாரும் ஓடி போய் தரிசிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஸ்பரிச காற்று நம்ம மேல பட்டா கூட நாம தூய்மை அடையறதுக்கு பெரும் வாய்ப்பு அங்க கிடைக்குது. அதனாலதான் தூய பக்தர்கள் இருக்கிற இடத்துக்கு நாம ஓடி போய் அவங்கள தரிசனம் பண்ணணும். அந்த காலத்துல மகான்கள் எல்லாம் வந்தா அதைத்தான் அன்னைக்கு நம்ம பெரியவங்க எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இந்த காலத்துல இப்ப மக்கள் வந்து உண்மையான பக்தர்கள் யாரு அதை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்ல. அவங்க பரம்பரா வழியில இருந்து வர்றாங்களா இல்ல திடீர்னு முளைச்சவங்களா? நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா உண்மையானவர்களுடைய பேரு கெடுக்கறதுக்கு நிறைய போலிகள் இந்த கலியுகத்துல வந்துட்டாங்க. அதனால மக்கள் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. ஓ, ஏதோ ஒரு போலி சன்னியாசி, இந்த காலத்துல எவன் பாரு சாஃப்ரான் போட்டுக்கிறான், காவி கட்டிக்கிறான் அப்படின்னு ஒருவரை போலவே மற்றவர்கள் நல்லவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சுக்கிருதி கிடைக்கிறது இல்ல. அந்த சுக்கிருதி இருந்தா தான் அதை அடையாளம் பண்ணி நாம அதுக்குள்ள போக முடியும். இப்போ நாமெல்லாம் இஸ்கான்குள்ள எப்படி வந்தோம்? நம்மளுக்கெல்லாம் சுக்கிருதி இருக்கிறதுனால. ஏசாம் தொந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கரும்னாம் தேக்வந்த்வ மோக நிர்முக்த பஜதே மாம் திருட விரதாகன்னு. போன ஜென்மத்துல நிறைய புண்ணியங்கள் பண்ணி பாவங்கள் கழிக்கப்பட்டவர்களாலே இந்த பக்தி தொண்டை எடுக்க முடியும். ஏன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூட நம்மளுக்கு ஞானக்கண் வேணும், அந்த சக்ஷு ஞானப்பார்வை.
நிறைய பேருக்கு அது கூட கிடைக்கிறது இல்ல, அந்த சுக்கிருதி கூட கிடைக்கிறது இல்ல. எல்லாரையுமே போலின்னு நினைச்சுக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு விரக்தியில போயிடுறாங்க. சோ அப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மிக உயர்ந்த மனிதர்கள் சிறந்த பாடலினால் நீ பெருமைப்படுத்தப்படுகிறீர். உங்களது பாத கமலத்துல பெருமைகள் எல்லாம் மகரந்த தூள்கள் போன்றவை. எவ்வளவு அருமையான ஓமை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ பகவான் எப்பவுமே தாமரைக்கு ஒப்பிடப்படுகிறார். அவரது கண்கள் தாமரைக்கு ஒப்பிடப்படுகிறது, கைகள் தாமரை மலர் போன்று இருக்கிறது, மென்மையானது அப்படின்னு நரசிம்மர் ஸ்லோகத்துல கூட நாம பார்ப்போம். நரசிம்மர் ஆரத்தில கூட அவரது பாத கமலங்கள் தாமரை மலர் பாதங்கள்னு சொல்றோம். சோ அதுல விழுகு அந்த மரகந்த தூள்கள் நடுவுல இருக்கும் இல்லைங்களா, அந்த மரகந்த தூள்கள். சோ அத வந்து இங்க சொல்றாங்க. உமது கமல பாதத்தின் மரகந்த தூள்களின் நறுமணத்தை மிகச்சிறந்த பக்தர்களின் நாவிலிருந்து புறப்படும் தெய்வீக ஒளி சுமந்து வரும்போது தமது உண்மை நிலையினை மறந்து போயிருக்கும் உயிர்வாளி மெல்ல மெல்ல உம்மோடு கொண்டிருந்த நித்திய உறவினை நினைவு கூறுகிறான். நித்திய சிக்த கிருஷ்ண பிரேம சப்தகோகயா. அதாவது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இந்த கிருஷ்ண உணர்வு உறங்கின நிலையில் இருக்கு. எல்லா ஜீவராசிகிட்டையும் இருக்கு. மனிதர்கிட்ட, குறிப்பா மனிதர்கிட்ட, மற்ற மிருகங்கள்ல வந்து பல நிலைகள் இருக்கு. இது பகவத்கீதையில நாம பார்த்திருக்கோம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற அந்த கிருஷ்ண பக்தி தூய்மையான உணர்வு எவ்வாறு மூடப்பட்டிருக்கு அப்படின்னு. அது கண்ணாடி தூசால் மறைக்கப்பட்டது போல, கருப்பையால் மூடப்பட்டுள்ளது போல, நெருப்பு புகையால் மூடப்பட்டுள்ளது போல, இந்த 3 நிலைகள்ல பல ஜீவராசிகள் மூடப்பட்டிருக்கு. அதுல வந்து இந்த கருப்பையால் மூடப்பட்டது அப்படிங்கிறது, கரு அப்படிங்கிறது உள்ள இருக்கு. அதை அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. அதை வந்து ஸ்கேன் பண்ணணும். அது வந்து இப்ப இந்த காலத்துல வந்திருக்கு ஸ்கேன் பண்றதெல்லாம். அந்த காலத்துல நீங்க பார்க்கவே முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமான நிலை. அப்புறம் நெருப்பு புகையால் மூடப்பட்டுள்ளது. அத வந்து நெருப்பு ஊத ஊத அந்த புகை போய் நெருப்பு பலமா எரிய ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் ஓரளவு. கண்ணாடி தூசியால் மூடப்பட்டுள்ளது. கண்ணாடி நீங்க ஒரு தொடச்சீங்கன்னா அந்த தூசு போச்சுன்னா கிளியரா தெரியும். அதான் மனிதர்கள் நிலை. அந்த கருப்பையால் மூடப்பட்டுள்ளதுங்கிறது ரொம்ப லோவஸ்ட். அது வந்து செடி, மரம், கொடிகள் அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. ஆனா வெட்டுனாலும் பேச முடியாது. அத என்ன தீ வச்சாலும் பேச முடியாது. மரம் எங்காவது கத்திருக்கா தீ வைக்கிறப்போ, இல்ல வெட்டுறப்போ அழுதுருக்கா? ஆனா பேசவே முடியாத நிலையில அது அவ்வாறு மூடப்பட்டிருக்கு அந்த ஜீவராசி. ஆனா மனிதன் வந்து மேன்மையான நிலை. ஏன்னா மனித பிறவிதான் நம்மளுக்கு முக்தி பெறக்கான பெரும் வாய்ப்பு. மற்ற லோகங்கள்ல தேவர்கள் கூட மனிதர்களாக பிறந்துதான் அவங்க வந்து முக்தி அடைய முடியும். ஏன்னா தேவலோகம் என்பது அனுபவிப்பதற்குரியது. இது வந்து கர்ம பூமி. கர்ம பூமி அப்படின்னா செயல் செய்வது. இங்க செயல் செய்து நல்லது தீயது அப்படின்னு பகுத்தறிந்து எது நல்லது நம் வாழ்க்கையை முடிப்பதற்கு, இந்த உடல்ல மறுபடியும் 9 வாயில் கொண்ட குடிலைங்கிற இந்த ஜெயில அடைப்படாமல் இந்த ஆத்மாவை எவ்வாறு காப்பாற்றுவது அப்படிங்கிறது இந்த மனித பிறவியில மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தேவலோகத்துல முழுசா இன்பத்துல யாரும் பகவானை நினைக்க மாட்டாங்க. கீழ லோகங்கள்ல அதல வித்தல சுதல பாதாள மகாதல தலாதல அங்கெல்லாம் வந்து துன்பம் அதிகம். இருண்ட பிரதேசங்கள். அங்க வந்து துன்பமே அதிகமா இருக்கிறவன் பகவானை நினைக்க முடியாது துன்பத்துல. இப்ப உங்களுக்கு தலைவலி வந்துன்னு வைங்க, உங்களை சாண்ட் பண்ணுங்க உட்காந்து 1 மணி நேரம்னா உங்களால பண்ண முடியாது. அது மாதிரி துன்பம் நிறைந்த இடத்துல பகவானை நினைக்க முடியாது. இன்பம் அதிகமாக இருந்தாலும், இப்ப பணக்காரனெல்லாம் கூப்பிட்டு வாங்க பக்திக்கு வாங்க, நீங்க கோயில்ல வந்து சேவை செய்யுங்கன்னா அவங்களால முடியாது. ஏன்னா தொழில எங்களுக்கு அவ்வளவு பிஸியா இருக்கிறோம், சம்பாதிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு, அனுபவிக்கிறதுல அவ்வளோ போகங்கள் அவனுக்கு இருக்கு. அவன் சீக்கிரம் வரமாட்டாங்க பக்திக்கு. யாருக்கெல்லாம் அந்த உயர்குடி பிறப்பு இருக்கோ, அழகு இருக்கோ, செல்வம் இருக்கோ, இல்ல ஞானம் இருக்கோ, அவங்க எல்லாம் சீக்கிரம் பக்திக்கு வரமாட்டாங்க. அதே போல கீழ் லோகத்திலயும் சரி, மேல் லோகத்தையும் சரி அவ்வளவு பக்திக்கு வரமாட்டாங்க. அப்போ இந்த மத்திய லோகம் இது கர்ம பூமி. சோ இங்கதான் பக்தியில வந்து பகவான்கிட்ட போறக்கூடிய வாய்ப்பு மனித பிறவியில் தான் கிடைக்குது. அதனாலதான் அரிது மானிடாய் பிறத்தல் அரிது. அப்ப இந்த பிறவியை யூஸ் பண்ணி எல்லாரும் அத கரெக்டா பயன்படுத்தும் போது
பகவான்கிட்ட திரும்பி போலாம். அப்ப பக்தர்களிடமிருந்து நாவிலிருந்து வரும் அந்த தெய்வீக ஒளி என்ன பண்ணுதா, அந்த பகவானுடைய கமல பாதத்தில் இருக்கிற அந்த மகரந்த தூளோட நறுமணத்தை ஏந்தி வருகிறது. அதை பக்தர்கள் சுவைக்க முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிற பக்தர்கள் சுவைக்க முடியும். சோ இப்படியாக பக்தர்கள் இவ்விதம் வாழ்வின் உண்மை மதிப்பை பற்றிய சரியான முடிவிற்கு படிப்படியாக வருகின்றனர். படிப்படியாக, எல்லாருக்குமே உடனே ஞானம் வந்துடாது. தொடர்ந்து கேட்கணும். அகை துகி அப்ரதிகதா ஏயாத்மா சுப்ரசீததி. ஆத்மாவுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது அதுதான். எது தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கணும். ஸ்ரவணம் இடையராது. கேப் விட்டோம் அப்படின்னா அதுல மாயா பூந்துரும். சோ அந்த மாயா என்ன பண்ணுனா, அந்த கேப்ல பூந்து நம்ம ஒரு 2 படி ஏறிந்தோன்னா 4 படி சறுக்கி விட்டுரும். அப்புறம் பழைய படி கீழ இருந்து வரணும். யாராவது 5th ஸ்டாண்டர்ட் வந்திருந்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கினா எவ்வளவு கோவம் வரும் உங்களுக்கு. அதுதான் மாயா பண்ணி விட்டுரும் நம்மளுக்கு. ஏன்னா மறக்கடிச்சிரும். நேத்து கேட்டதெல்லாம் மறந்துடும். இன்னைக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த உணர்வு தூய்மைப்பட்டு 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 கடைசியில பகவானுடைய பாத கமலங்கள்ல அன்பை வளர்த்து அந்த கொடியானது அப்படியே களையெல்லாம் அதே சமயம் கொடியை வளர்த்தும் போது என்ன பண்ணுவோம், வேலி போடுவோம் ஆடு மாடு கடிக்காம இருக்கறதுக்கு. அப்படியே களையெல்லாம் வரும், அதையெல்லாம் எடுப்போம். சோ இந்த மாதிரி நம்ம ஜட வாழ்க்கையில் இருக்கிறோம், அதனால பல கஷ்டங்கள் வரும். ஆனா அதெல்லாம் எடுத்துட்டே இருக்கணும். களைகள், இடையில வர்ற களைகளை எடுக்கணும், தண்ணி ஊத்தணும், வேலி போடணும். அப்படியாக இந்த கொடி, பக்தி கொடியானது, பக்திலதா பீஜா, அது வளர்ந்துட்டே போகும். வளர்ந்து 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 அங்க பல லோகங்களையும் கடந்து அது பகவானுடைய லோகத்துல போய் பகவானின் பாத கமலங்களை அப்படியே சுற்றி அதிலிருந்து வெளியில வர்றக்கு மனமே இல்லாம அந்த இன்பத்தை அடைஞ்சிருச்சு. ஏன்னா மிகப்பெரிய இன்பம் கிடைக்கும் போது யாராலையும் அது விட முடியாது. அப்போ பகவானை பற்றின அந்த விஷயங்கள், நாமம், ரூபம், புகழ், லீலை, குணங்கள், இதுதான் பக்தர்களுக்கு உயிரோட்டம். அந்த உயிர் இல்லாம எப்படி ஜீவித்திருக்க முடியாது. அது போல நமக்கெல்லாம் பகவானை பற்றிய சிந்தனை இல்லாம பக்தர்களுக்கு ஜீவித்திருக்க முடியாது. அப்ப அந்த டேஸ்ட், சுவை கிடைச்சிருச்சு. அது தூய பக்தர் வாயிலாக. இப்ப நம்மளுக்கு கொடுக்கறது இந்த பாகவதம், பகவத்கீதையெல்லாம் கொடுத்தது யாரு? ஸ்ரீல பிரபுபாதர். அவருக்கு சீடராக இருக்கின்ற ஜெயபதாக்க சுவாமி மகாராஜ், அவரோட கருணையினாலதான் இன்னைக்கு நம்ம கோவிட் பீரியடுக்கு அப்புறம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். சோ இப்படி அவர்கள் கருணை மழையினாலதான் நாம இன்னைக்கும் இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு இருக்கிறோம். அவங்க அருள் இல்லாம நம்மளால புரியிற சக்தி கூட கிடைக்காது. அவங்க கருணையில தான் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி உண்மையான பக்தர் நாவிலிருந்து கேட்கின்ற பாக்கியத்தை தவிர வேற எந்த வரமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸ்ரீ பிருத்து மகாராஜா இங்க சொல்றாரு. சோ அதுதான் வரம். இப்ப குயோகி அப்படின்னா யாரெல்லாம் பகவானை பற்றி கேட்க விரும்பலையோ அவங்கள குயோகி. ஆனா நாம சுயோகியாக மாற வேண்டும். அதாவது தெய்வீகத்தன்மை நிரம்பியவர்களாக மாற வேண்டும். ஒரு உண்மையான பக்தனிடமிருந்து கேட்கின்ற செயல் வேதங்களிலும் குறிப்பாக சைத்தன்ய மகாபிரபுவாலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், அவன் என்னவாக இருந்தாலும், ஒரு தூய பக்தன் வாய்மொழிகளை கேட்பான் என்றால் அவன் படிப்படியாக பகவானுடன் தனக்கிருந்த உறவினை புரிந்து கொண்டு தன்னை பகவானது அன்பு தொண்டில் ஈடுபடுத்தி கொண்டு விடுவதால் அவன் வாழ்க்கை நிறைவுடையதாக ஆகின்றது. வாழ்க்கை நிறைவுடையதாக இருக்கிறது. என்னதான் நிறைவை நாம நிறைய செல்வம் சேர்த்தாலும் நம்மளுக்கு அது நிறைவாகாது. ஏன்னா நிறைய பேர் எத்தனைதான் செல்வம் இருந்தாலும் அவங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் இருக்கு. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஒரு டாக்டரானா நல்லா இருக்கலாம், என்ஜினியரானா நல்லா இருக்கலாம், யாருமே இந்த உலகத்துல நல்லா இல்லைங்கிறது தான் உண்மை. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், IAS IPS எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில நிறைவு இருக்காது. ஏன் இல்ல? அங்க முக்கியமான ஒண்ணு குறையுது. பேஸ் மட்டம். எது தேவையோ, அடிப்படை ஏதோ அது இல்லை. எது? பக்தி. பகவானிடம் பக்தி இல்லாதவங்க என்னைக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. எவ்வளவு கோடி சேர்த்தினாலும், எத்தனை ஜீரோ போட்டாலும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு நம்பர் இருக்கணும். அதுதான் பக்தி. பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும். ஆகையினால் ஆன்மீக மெய்யறிவை வளர்த்து கொள்ள ஒருவனுக்கு தூய பக்தனின் வாய்மொழிகளை கேட்கின்ற பழக்கம் மிகவும் இன்றியமையாதது. அதனாலதான் பாகவத்துல கேட்டீங்கன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னு ஸ்ருண்வதோ அப்படிங்கிற வார்த்தை நிறைய வரும்.
கேட்பது 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 அப்படிங்கிற வார்த்தை நிறைய வரும். இது இது வந்து ஒரு பாகவதர், ஒரு தூய்மையான பாகவதர். அவர் வந்து அஹ், ஒரு கோயில்ல அன்னைக்கெல்லாம் வந்து அந்த காலங்கள்ல கோயில்ல ஒரு மேடை போட்டிருப்பாங்க. மேடையில வந்து அதிகமான சொற்பொழிவுகள் நடந்துட்டு இருக்கும். அதுல பாகவதம், பகவத்கீதை இந்த மாதிரி பகவான் சம்பந்தமுள்ள விஷயங்கள் அதிகமாக பேசப்படும். இன்றைய காலத்தில் போல என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் நிறைய கிடையாது. அந்த சினிமாக்கள், நாடகங்கள், டிவி, வானொலி அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்னா ஆஹ் அந்த சத் சங்கங்கள் தான். கோயில் மேடைகள்ல நிறைய ஸ்பீச்சஸ் நடக்கும். அப்போ ஒரு பாகவதர் வந்து கிருஷ்ணரை பற்றிய வர்ணனையை சொல்லிட்டு இருக்கார். கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா இருப்பார். அவர் யாதவ குலத்துல பிறந்தவர். அவர் வந்து அவங்க அம்மா அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. முத்து, பவளம், நவரத்தினம், வைரம், வைடூரியம் இதனால ஆன மாலைகளை போட்டிருப்பார். அவர் வந்து உம் வனமாலை, கதி, சாங்கி, சங்கி, சக்ரி, சனந்தகி இப்படின்னு வனமாலை அணிந்திருப்பார். அவரது கண்கள் தாமரை மலர் போல இருக்கும். காதுகள் பெரிய தோடுகளை எல்லாம் அணிஞ்சிருப்பாரு. இப்படி இடுப்புல பெரிய ஒட்டியானம் போட்டிருப்பாரு. இப்படி கையில வந்து உம் அந்த வளை காப்பு காப்புகளை அணிஞ்சிருப்பார். கால்ல பெருசு பெருசு பெருசா ரத்னங்கள் பதித்த காப்புகளை அணிஞ்சிருப்பார். வைர கிரீடம் அவர் போட்டிருப்பார். இப்படி ஆனா அவர் வந்து காட்டுக்குள்ள போய் மாடு மேய்ச்சிட்டு இருப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்றார். இத கேட்கறதுக்கு அந்த கூட்டத்துல ஒரு திருடன் வந்து மாட்டிடுறான். ஏதோ தெரியாதனமா அங்க வந்து யாரோ துரத்திட்டு வர்றாங்க. அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்காக இந்த கூட்டத்துல வந்து உக்காந்துக்கிறான். உட்கார்ந்தவன் கொஞ்ச நேரம் பதட்டமா இருந்தாலும் இவங்க பேச பேச அந்த பாகவதரோட புனிதமான வார்த்தைகள் அவங்க காதுக்குள்ள வம்புல போய் உள்ளத்துல போகுது. ஏன்னா தூய பாகவதர் பேசும்போது அது அப்படியே மனசுல வாங்கிடுது. மனசுல உள்வாங்கிட்டு ஆனா நாம ஏன் இப்படி அல்ப திருடனா இருக்கிறோம்? ஒவ்வொரு வீட்டுல போய் சொம்பு சோப்பு டப்பா திருடிட்டு இருக்கிறோம். இந்த பையனை புடிச்சா அவரு வந்தார். இத வந்து ஒரு சம்பாஷணை, அவர் வந்து இதை உண்மையாவே நினைக்கிறார். அப்போ இந்த பையனை புடிச்சா போதுமே, ஒரே லாட்ல நான் செட்டில் ஆயிடலாமே. ஏன் குட்டி குட்டியா திருடிட்டு நான் இப்படி போய் துரத்தி அடிச்சிட்டு இருக்கிறாங்க நீ. அப்ப இந்த பையனை மட்டும் நான் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை. ஏன்னா அந்த திருட்டு புத்தி அவனுக்கு போகல. அப்ப கூட பகவானை பத்தி கேட்கும்போது, அந்த வர்ணைகளை கேட்கும்போது, இந்த ஒரு பையனை பிடிச்சா இத்தனை நகையும் நாம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில ஒரே இதா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சான். நினைச்சுக்கிட்டு அவர் சொல்ற அந்த பிருந்தாவன காட்டுக்குள்ள போறான். போயிட்டு அந்த பையனோட அவர் சொன்ன அதையே ஞாபகம். இந்த பையன் வந்து அழகா சுருள் சுருளா முடி இருக்குமாமே அவனுக்கு. அங்க வந்து முடியில வந்து மயிர்பீலியில அந்த மயிர்பீலி வச்சிருப்பான். சோ அவன் கண்கள் வந்து தாமரை மாதிரி இருக்கும். உதடுகள்லாம் சிவந்து அப்படியே முத்து போல பற்கள். இப்படி நினைச்சிட்டே போறான். கழுத்து நீண்டு இருக்கும். கைகள் வந்து முழங்காலுக்கு கீழே இருக்கும். இடுப்புல வந்து மஞ்சள் உடை அணிஞ்சிருப்பான். இப்படி பலவிதமான எண்ணங்களோட அவரையவே நினைச்சிட்டு அந்த மாதிரி பையன், அந்த மாதிரி பையன், அந்த மாதிரி பையன், அழகான பையன், அழகான சிரித்த முகம் இருக்கும், தாமரை போன்ற முகம் அப்படின்ட்டு எல்லாம் அதை ஞாபகம் திரும்ப திரும்ப அதே ஞாபகம். அவர் சொன்ன அந்த ரெக்கார்டிங் அப்படியே அவனுக்குள்ள பதிவாயிருச்சு. அந்த ரெக்கார்டிங் திருப்பி திருப்பி பாடுமே, அது மாதிரி அவனுக்குள்ள பாடிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அவர் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. பல பல இடங்கள்ல தேடுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி 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 பசி, தாகம் அதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்ல. ஒரே வைராக்கியம், நான் அவனை கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிக்கணும். கிருஷ்ணன் அவன் பேரு, கிருஷ்ணன் அவன் பேரு, கிருஷ்ணன் அவன் பேரு. இதையவே திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருக்கான். அது என்ன ஆயிடுச்சு? தவம் ஆயிருச்சு. இப்போ ஒரு செயலை நீங்க திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு தவம். அது எதுவாக இருக்கட்டும், பௌதீகமா இருக்கட்டும், பௌதீகமான தவமா இருக்கட்டும், ஆன்மீகமான தவமா இருக்கட்டும், கடவுளை பற்றிய தவமா இருக்கட்டும். ஒரு ஞானி என்ன பண்றான்? கடவுளோட ஒன்று சேரணும்னு தவம் இருக்கிறான். ஒரு கர்மி என்ன பண்றான்? ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கணும், இல்ல டிவி வாங்கணும், இல்ல ஒரு வீடு கட்டணும். அதுக்கு தவம் இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறான், லோன் வாங்குறான், அதை பண்றான், இதை பண்றான், கடைசியில வீடு கட்டிடுறான். சோ சின்ன சின்ன பொருள் வாங்கணும்னு ஒவ்வொருத்தரும் தவம் இருக்கிறாங்க. அதுக்கு பேரு தவம். இப்ப இவன் தவம் இருக்கிறான். எனக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவங்ககிட்ட கொள்ளையடிக்கணும் தான் தவம் இருக்கான். ஆனா கிருஷ்ணரை அவன் அனுகூலமாக நினைத்தாலும் பிரதிகூலமாக நினைத்தாலும் அது ஒரு தவம் தான். எப்படி அசுரர்கள் எல்லாம் பிரதிகூலமாக நினைப்பாங்க, ஆனா அவர் நினைச்சிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சாயுஜ்ய முக்தி கிடைக்குது. அது போல
இங்க வந்து நினைச்சிட்டே இருக்கான், நினைச்சிட்டே இருக்கான், நினைச்சிட்டே இருக்கான். கடைசியில கிருஷ்ணா அவன் முன்னாடி வந்துடுறாரு. அப்ப வந்து சலக் சலக்குன்னு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த அழகான பையன் நிறைய ஆபரணங்களோட அஹ், கிட்ட வர்றார். ஏன்பா நான் உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன் கிருஷ்ணா, கிருஷ்ணா நீ எங்கிருந்த இவ்வளவு நேரம்? எல்லா பக்கம் தேடிட்டேன், எனக்கு இந்த காடு நல்லா அத்துப்படி, ஆனா இங்க இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு ஓடி போய் பிடிச்சிடறான். புடிச்சிட்டு, சரி ஏன்பா என்னை எதுக்காக தேடுற? நான் என்னால உனக்கு என்ன வேணும் உனக்கு? நான் இங்க ஏதோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்கும்போது, இல்ல நீ உன்னை பத்தி சொன்னாங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, சொன்னதை விட நான் உன்னை பார்த்தா ரொம்ப இவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ நீ என்னை பாக்கறக்கா வந்த, வேற ஏதோ நினைச்சிருப்ப போல இருக்கு அப்படின்னு அவர் வந்து அவனை அஹ், கிண்டுறாரு. சோ அவன் சொல்றான், ஆமாமா உன்னை பத்தி அந்த கோயில்ல உட்காந்துட்டு ஒருத்தர் சொன்னாரு, நீ நிறைய நகை போட்டிருப்ப, எனக்கு வந்து தேவைப்படுது அதெல்லாம் அப்படின்னு. அவ்வளவு தானே வேணும் உனக்கு? இந்தா இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்றாரு. எல்லாத்தையும் கழட்டி ஒரு வேஷ்டியில வாங்கி வேஷ்டியில எடுத்து முடிச்சு போட்டு அவன் வந்து, ஆனா எனக்கு போறக்கே மனசு இல்ல, உன்னையவே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு, சரி எனக்கு இது கூட வேண்டாம், நான் உன் கூடயே இருந்துக்கிட்டா அப்படின்னு. சரி சரி நீ என்ன நினைச்சு வந்தியோ அதை பாரு, நீ இதெல்லாம் வித்து நீ செட்டில் ஆயிக்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி, நான் எனக்கு மாடெல்லாம் இருக்கு, நான் ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பிடுறாரு. அப்போ இவன் மூட்டையை எடுத்துட்டு போறான். அந்த இடத்துல இவர்கிட்ட சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தவர், பாகவதம் சொன்னவர், அவர் வந்து உக்காந்துட்டு அஹ், இது ஆசனம் எல்லாம் போட்டிருக்காரு, சின்முத்திரை வச்சிருக்காரு, கண்ணை மூடி இருக்காரு. அவர் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் இவரு போய், ஏன்பா நீ எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் கிருஷ்ணரை பாக்கறதுக்கு உட்காந்துருக்கேன், நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன், நீ தானே சொன்ன, நீ யாருப்பா அப்படின்னா, நீ நீ கதை சொன்ன இல்லையா, நீ அந்த இடத்துல சாரி ஸ்பீச் சொன்ன இல்லையா, அந்த இடத்துல நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், இப்ப நீ சொன்ன மாதிரி அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டேன் நானு, அவர்கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாரு அப்படின்னு. ஏய் நீ பொய் சொல்லாத, இதெல்லாம் வந்து வேற எங்கேயோ திருடிட்டு வந்திருக்க. நான் உட்கார்ந்து அத்தனை ரிக் யசுர் சாம அதர்வணன் அத்தனை வேதங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இத்தனை மந்திரம் சொல்லிட்டு இப்போ ஆச்சாரத்தோட தினமும் குளிச்சு பூணூல் எல்லாம் போட்டு நான் தீட்சையெல்லாம் வாங்கி நான் பகவானை பத்தி பேசிட்டு எப்பவும் அவரோட நினைப்புல இருக்கிறேன், நான் பார்க்க முடியல, நீ பாத்தியாம, இதெல்லாம் யாரு நம்புறது? போய் சேரு அந்த பக்கம் அப்படின்னு. இல்லப்பா நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த இன்னசென்ட்டா அவன் வந்து கடவுளை பார்த்ததுனால அவனுக்குள்ள ஒரு தூய்மை தன்மை. ஏன்னா கடவுளை பாக்குறதுனால சொல்றதை விட அவன் நேருக்கு நேர்ல பாக்குறதுங்கிறது ரொம்ப அரிது. அதனால நான் பார்த்துட்டேன், நான் அவரைதான் பார்த்தேன் அப்படின்னு சத்தியம் பண்றான். ஆனா அவனும் நம்பவே மாட்டேன்றான். நான் இத்தனை புனஸ்காரம் பூஜை பண்ணி எனக்கு தெரியலையா, இவனுக்கு தெரிஞ்சதா, அப்படா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தாத அப்படின்னு. அத்தனை நகைகள் எல்லாம் பார்த்தா நீ எங்கேயும் வேற பக்கம் திருடி இருக்க பெரிய இடத்துல, இதை கொண்டு போ, உன்னோட என்னைய சேர்த்து பார்த்தாங்கன்னா என்னையும் புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றேன். இல்லப்பா நான் பார்த்தேன்னு இவர் சாதிக்க, சரி வா எனக்கு காட்டு வா அப்படின்னு சொல்ல, காடு காடு ஃபுல்லா தேடுறாங்க, கிடைக்கல. நீ பாத்தியா பொய் சொல்லியிருக்க, என்னை நேரத்தை வீண் பண்ற அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அப்போ இரு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இவர் கத்திட்டே போறாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து அஹ் வராரு. கிருஷ்ணர் வந்தோடனே, நான் இத்தனை நேரம் உன்னை தேடினேன், இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன் நீ, சரி வா அப்படின்னு சொல்லி ஆஹ் கொ- இவர்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாரு. இங்க பாரு கிருஷ்ணர் கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு. அப்போ என்ன நீ போய் சொல்ற, மறுபடியும் ஒண்ணுமே தெரியல எனக்கு, நீ எங்க கிருஷ்ணர் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. ஏன்னா இவரோட கண்களுக்கு இன்னும் தெரியல, நம்பிக்கை இல்ல அவருக்கு. நம்பிக்கை இல்லாதவனுக்கு பகவான் அவர் கண்ணு முன்னாடி தோன்ற மாட்டார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதனால அவருக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனா இவன் சொல்றா, இதா பாரு கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்னு. அப்புறம் இவருக்கு வெறுத்து போயிடுச்சு. நீ பொய் சொல்ற, மறுபடியும் மறுபடியும் என்னோட நேரத்தை நீ வீண் பண்ற, நான் தவத்துல இருக்கிறேன், என்னை கலைக்காத, நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணா நீ தானே இருக்க, பேச அப்படின்னு சொல்லும் போது அப்போ கிருஷ்ணர் வந்து பேசுறார். இவன் சொல்றது எல்லாமே உண்மைதான், நீ வந்து நம்பிக்கை இல்லாம என்னை பார்க்க நினைக்கிற, அதனால உனக்கு வரல. ஆனா இவன் முழு நம்பிக்கையோட என்னை தேடுனான், அதனால இவன் கண்ணு முன்னாடி வந்து என்னோட நகைகள் எல்லாம் கொடுத்திருக்கேன், அது உண்மைதான்னு சொல்றார். அப்பதான் அந்த யோகிக்கு புரியுறது, ஓ உண்மையான ஏன்னா இவர் வந்து படிச்சத ஒரு கதையா சொல்லணும்னு நினைச்சாரே தவிர அவர்கிட்ட நம்பிக்கை இல்ல. ஆனா இவனுக்கு முழு நம்பிக்கையோட தேடினான்.
கிருஷ்ணரை வந்து உண்மையில ஒரு அந்த கிருஷ்ணர் இருக்கார், அவர்கிட்ட நகையை பிடிங்கலான்னு தான் போனான். ஆனா அவனுடைய அஞ்ஞான சுக்ருதி, அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்கு ஒரு அந்த சுக்ருதி கிடைக்கிறதுனால அவன் அது வந்து முழுசா அனுபவிச்சான் கிருஷ்ணரோட. ஆனா இவனுக்கு எல்லாத்தையும் படிச்சிருந்ததுனால அந்த ஞானம் இருந்ததோ தவிர உண்மையா அந்த திடகாத்திரமான நம்பிக்கை, ஸ்ரத்தை இல்லை. அதனால பகவான் அவன் கண்ணு முன்னாடி தோன்றல. ஆனா பேசின உடனே அந்த அசரீரி ஒலி கேட்டோன்னதான் அவனோட தவறு புரிஞ்சுது. ஓ, படிச்சவனுக்கெல்லாம் பக்தி இருக்கு, படிக்காதவனுக்கு பக்தி இல்ல அப்படிங்கிறத அவர் அன்னையில இருந்து மாத்திக்கிட்டார். ஏன்னா பக்தி அப்படிங்கிறது படிக்கிறதுனால வர்றது கிடையாது, அத வந்து உணர்வினால வருது. உண்மையான அந்த ஸ்ரத்தை, நம்பிக்கை, பகவானிடம் எப்படி சரணாகதி அடைகிறாங்க அதை பொறுத்து வருகின்றது அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவாகுது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்?